பெரிய மாளிகைக்குள்ள ஒரு குடும்பமே இறந்து கிடக்கு. அந்த பிணங்களுக்கு நடுவுல ஒரு பெண் அழுதபடி சிரிச்சுக்கிட்டு நிக்கிறா. அவள் யாரு? அருள், ஒரு போட்டோகிராஃபர். யாரும் போகாத கைவிடப்பட்ட வீடுகள், மாளிகைகள், இப்படிப்பட்ட இடங்கள் தான் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். பழைய இடங்கள்ல தான் நிறைய கதைகள் இருக்கும்னு அவன் எப்பவும் சொல்லுவான். ஒரு நாள் சாயங்காலம் சூரியன் மறையிற நேரம் அவனோட பைக் திடீர்னு பெட்ரோல் இல்லாம நின்றுடுச்சு. சுத்தி பார்த்தான். சாலைக்கு ஓரமா ஒரு பெரிய பழைய மாளிகை. ஜன்னல்கள் உடைஞ்சு சுவர்கள் எல்லாம் பாசி பிடிச்சு ரொம்ப மோசமான நிலைமையில இருந்துச்சு. அந்த வீட்டை பார்த்ததுமே அவனுக்கு உள்ள போய் போட்டோ எடுக்கணும்னு ஒரு ஆசை வந்துடுச்சு. ஒரு சில ஷார்ட்ஸ் எடுத்துட்டு வரலாமேன்னு கேமரா எடுத்துக்கிட்டு உள்ள போனான். அவனோட காலடி சத்தம் அந்த வெறிச்சோடிய வீட்டு முழுக்க எதிரொலிச்சுது. உள்ள குளிர் அதிகமா இருந்துச்சு. வெளியே சூடா இருந்தாலும் இங்க ஒரு அசாதாரணமான குளிர். உடைஞ்ச ஜன்னல் வழியா நிலா வெளிச்சம் உள்ளே விழுந்துச்சு. அது வழியா எல்லாத்தையும் போட்டோ எடுக்க ஆரம்பிச்சான். ஆனா ஒவ்வொரு கிளிக்குக்கும் அவனுக்கு ஒரு வித்தியாசமான உணர்வு. யாரோ பின்னாடி நின்று அவனை பார்த்துட்டு இருக்கிற மாதிரி. அவன் திரும்பி பார்த்தான். யாரும் இல்லை. அவன் மனசுக்குள்ளேயே தனியா இருக்கிறதால அப்படி தோணுது போலன்னு வெளியே வந்துட்டான். வீட்டுக்கு வெளியே நின்று கேமரா ஆன் பண்ணி போட்டோஸ் பார்க்க ஆரம்பிச்சான். முதல் சில படங்கள் சாதாரணமாக இருந்துச்சு. ஆனால் அடுத்த படம் பார்த்ததும் அவன் மூச்சே நின்று போச்சு. பின்னாடி ஒரு பெண். முகம் தெளிவாக தெரியல. ஆனால் அவளோட கண்கள் மட்டும் நேராக கேமராவை பார்த்துக்கிட்டு இருந்துச்சு. இது லைட் ஷேடோ தான்னு நினச்சி அடுத்த படத்துக்கு ஸ்க்ரோல் பண்ணினான். ஆனால் ஒவ்வொரு படத்துலையும் அவள் கொஞ்சம் கொஞ்சமாக அவன்கிட்ட வந்துட்டே இருந்தா. கடைசி படம் திறந்ததும் அவன் கை நடுங்க ஆரம்பிச்சது. அவள் ரொம்ப நெருக்கத்தில். அவளோட முகம் முழுக்க கேமராவில். பிளந்த உதடு, வெடிச்ச தோல், முழுக்க வெள்ளை கண்கள். அவளோட பார்வை நேராக அவனை நோக்கியே இருந்துச்சு. அவன் பயந்து கேமராவை கீழே போட்டுட்டு வாசல் நோக்கி ஓட ஆரம்பிச்சான். ஓடும்போது ஏதோ ஒன்றை மிதிச்சான். கீழே பார்த்தா ஒரு பழைய கருப்பு வெள்ளை போட்டோ. அதில் அந்த மாளிகை முன்னாடி நின்ன ஒரு குடும்பம். அவங்களோட பின்னாடி அதே பெண், அதே முகம், அதே கண்கள். அவன் மெதுவாக மேலே பார்த்தான். அந்த பொண் இப்போ அவனுக்கு முன்னாடி நின்று இருந்தா. அவளோட கண்கள் மட்டும் அவனை பார்த்துக்கிட்டு இருந்துச்சு. அவன் கத்த முயற்சி பண்ணினா சத்தம் வரல. அடுத்த நொடியே அவன் கீழே விழுந்தான். இருள் முழுக்க அவனை விழுங்குச்சு. அதுக்கப்புறம் அருள் எங்கே போனா, என்ன ஆனான்னு யாருக்கும் தெரியல. போலீஸ் வந்து மாளிகை முழுக்க செக் பண்ணி பார்த்துட்டு இனி யாரும் இந்த மாளிகைக்குள்ளே போகக்கூடாதுன்னு போர்டு வச்சுட்டாங்க. அருளுடைய ஃப்ரெண்ட் கார்த்தி அருளுடைய ரூமில் உள்ள பொருட்கள் எல்லாத்தையும் எடுத்து வாச்சிக்கிட்டு இருந்தப்ப ஒரு புக்கில் இருந்து போட்டோ ஒன்று கீழே விழுகிறத பார்க்குறான். எடுத்து பார்த்தா அருள் சின்ன வயசில் அவங்க ஃபேமிலி கூட சேர்ந்து அந்த மாளிகை வீட்டு முன்னாடி நின்று எடுத்த ஃபோட்டோ அது. கார்த்தி உடனே பைக் எடுத்துக்கிட்டு அந்த மாளிகைக்கு கிளம்புனான். அந்த மாளிகைக்கு முன்னாடி போய் நிற்கிறான். பூட்டப்பட்டிருந்த அந்த மாளிகையோட கதவு இப்போ தானா திறக்குது. கார்த்தி நடந்து வர சிகப்பு கம்பளம் விரிக்கப்படுது. கார்த்திக்கு ஒரே குழப்பம். என்னடா நடக்குது இங்கன்னு நினச்சிக்கிட்டு உள்ளே போயிட்டு இருக்கான். அப்போ திடீர்னு மண்ணுக்குலேருந்து ஒருகை வந்து கார்த்தியோட காலா பிடிச்சிருது. ஒரு பொண்ணும் குரல் அவனை விடு சொல்லுது. அந்த கையும் விடுத்துட்டுது. அந்த பெண்ணை நோக்கி கார்த்தி போகிறான். அப்புறம் என்ன நடந்துச்சுன்னா